Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜவ்வரிசி கிச்சடி, சாபுதானா கிச்சடி. இது செய்யறது ரொம்ப ஈஸி and இது உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்தியும் கூட. இது வெயில் காலத்துல சாப்பிடும்போது உங்க உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் and ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். இந்த ஜவ்வரிசி கிச்சடி செய்யறதுக்கு ஜவ்வரிசியை ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதை நீங்கள் 4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அமுங்குற மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ஜவ்வரிசி குக் பண்ணும்போது குழையாமல் இருக்கிறதுக்காக வேர்க்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலையை ஒரு க்ரன்ச்சியாக பவுடராக அரைச்சிக்கோங்க. ஸோ சாபுதானாவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் இந்த வேர்க்கடலையை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இது அந்த ஜவ்வரிசியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் கண்டென்ட்டை அது அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இப்போ வாங்க ஜவ்வரிசி கிச்சடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம், கருவேப்பிலை, ஸ்லைஸ் பண்ண இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா. இது கூட கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வறுக்கிறப்பவும் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை நல்லா கோல்டன் கலர் ஆன உடனே கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வதங்கினா போதும். நீங்கள் ஜவ்வரிசி கூட உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசிக்காது. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்ததும் நீங்கள் இந்த ஜவ்வரிசி வேர்க்கடலையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜவ்வரிசி சீக்கிரமாக பேனில் ஒட்டும். ஸோ அதனால் அடிக்கடிக்கு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இதை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி கலர் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்லோவாக. ஸோ சாபுதானா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ் அண்ட் டெய்லி லன்ச் மெனு தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.